வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெரிஷாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு எக் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எக் பிரியாணிக்கு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மல்லி, 2 மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சாய் இலை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, சின்ன பீஸ் பட்டை, 4 லவங்கம், கூடவே கொஞ்சம் கல்பாசி. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இந்த லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இது இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 2 ஸ்பூன் கீ, ஸ்பைசஸ், மிளகாய் பவுடர், மஞ்சள் பவுடர், 4 ஸ்பூன் தயிர், ஃப்ரெஷ் பிரியாணி மசாலா, 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி புதினா, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, சிறிது கேஷ்யூ நட், முட்டை தேவைக்கேற்ப. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சிங்க. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இப்படி ஆனியனை நம்ம ஃப்ரை பண்ணி பிரியாணியில் சேர்க்கும்பொழுது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நான் அந்த ஆனியனை வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆயிலையே 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலில் இந்த கேஷ்யூ நட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேஷ்யூ ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயிலே நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பட்டை, ஒரு அனாசி ஃப்ளவர், பிரிஞ்சால் லீஃப், கருப்பு ஏலக்காய், 2 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு சின்ன பீஸ் கல்பாசி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க. நான் இப்போ சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவும் 2 கிளாஸ் அரிசிக்கு மட்டும்தான். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ ஆனியன் நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலில். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்பொழுது அடி பிடிக்கும். அதை தவிர்க்க இப்போவே நாம் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் போல் வரணும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்க்கறதுனால சில்லியே குறைவாக சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பேஸ்ட்டாக குக் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் தனியா பவுடர் சேர்க்கல, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஆனியன் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துட்டோம்.
அதனால் குறைவாக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இந்த கிளாஸால் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். அதனால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ். இப்போ நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். ஸோ 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்போயுமே அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசிக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி மட்டும் போடுங்க. இப்போ விசில் போட வேண்டாம். ஏன்னா இதில் மசாலா எக்குலாம் நம்ம சேர்க்கணும். அரிசி கொஞ்சம் வெந்து மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எக்குக்கு மசாலா போட போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பவுடர் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ண கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் கத்தியை வச்சு லைட்டாக கீறிக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் இறங்கும். ஸோ இதை போல் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவில் முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா முட்டையில் கோட் ஆகிற வரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதம் நல்லா மேலே வந்துடுச்சிங்க. இந்த டைமில் வந்து மல்லி புதினா சேர்த்துடலாம். கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கேஷ்யூ நட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதத்தை. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பிரியாணி மசாலா 1 ஸ்பூனை இதில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அரிசி வந்து உடஞ்சிடும். கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அங்கங்கே ஃபுட் கலர் தெரியும். ஸோ ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் அங்கங்கே சேர்த்துக்கிறேன். ஸோ இது மேலே இப்போ நம்ம எக்கெல்லாம் அடுக்கிடலாம். முட்டையை இப்படி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுடுங்க. இப்போ குக்கருக்கு மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 3லேருந்து 4 நிமிஷம் இது சிம்மிலேயே நல்லா வேகட்டுங்க. இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், நல்ல வாசனையாக இருக்குது பிரியாணி. ஸோ இந்த நேரத்தில் இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. மேலே லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிரியாணி நல்லா பொலன்னு வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்ட்டான இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.